அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெலாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிரகங்களுடைய கூட்டு கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள், இந்த மாதிரி கிரகங்களுடைய பாவகிரக தொடர்பில், பாவகிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய அமைப்பாக 4, 5. உங்களுக்கு 4ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பங்க, 5ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனம். அப்போ நீங்கள் விருச்சிக ராசி ஒரு நீர், அந்த இடத்துல போயிட்டு சூரியனும் சுக்கிரனும் சனியும் அமர்றாங்க. போராடிக்கிட்டு இருந்தீங்க வேலைக்கு, கவர்மெண்ட் ஜாபு கிடைக்குமா, கவர்மெண்ட்டில் ஒரு அங்கீகாரம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் நகர்த்தி கொடுப்பார். உங்களுடைய குலதெய்வத்தில் ஏதாவது பெண்டிங்கு, பேலன்ஸு, வேண்டுதல், பிரார்த்தனை, சங்கல்பம் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் பௌர்ணமி, அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு எடுத்துருங்க. சிறப்பாக இருக்கும், உடனே சக்ஸஸ் கிடைக்கும். அப்பாவினால பிரச்சனை தீரக்கூடிய, உறவுகள்னால பிரச்சனைகள், வீண் அலைச்சல்கள் வந்து போகும். மனைவினால யோகம், பெண்ணால யோகம், மனைவி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பல மாற்றங்களையும் தொழில் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏப்ரலில் அருமையாக கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இதுலேயும் ஒரு 10 நாள் தள்ளணும். சில விஷயங்கள் நம்ம அந்த கிரகங்கள் அமைப்பில் கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய என்னென்ன நட்சத்திர சாரம் வாங்கி தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, வரக்கூடிய சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும். ஏன்னா இது கடைசி மாதம்,
அப்போ இப்படி பார்த்து வச்சுங்க ஜாதகத்தை. நம்ம ஆங்கில மாதம் மட்டும்தான் நினைக்கக்கூடாது, ஆங்கில வருடப்பிறப்பு மட்டும் நினைக்கக்கூடாது. தமிழ் மாதத்தையும் தமிழ் வருடப்பிறப்பையும் ரொம்ப, ஏன்னா அந்த காலத்தில் தமிழில் தான் வச்சு எடுத்து பார்த்தாங்க. பங்குனி மாதம் எப்படி இருக்கும், சித்திரை மாதம் எப்படி இருக்கும், இப்படி தான் பார்ப்பாங்க. இப்போலாம் தான் ட்ரெண்டெல்லாம் கம்ப்யூட்டர் யுகத்தில் மாறி போச்சு. நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வேறு விதத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குதுங்க. அப்படின்னா அடுத்தவங்களை சார்ந்து மட்டும் இல்லை, எப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு, கற்பனை. அவன் ஒரு சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு இருந்தாங்க. இன்றைக்கி எப்படியே வந்தானே தெரிலங்க, இவ்வளவு டாப் மோஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய ஜாதகம், சுய ஜாதகம் ஒரு 15 வயது, ஒரு 20 வயசு, இப்படி வயதோட்டம் பொறுத்து தன்னுடைய சுய முயற்சியில் சுய உழைப்பில் முன்னேறிய ஜாதகமா? அதே போல் அடுத்தது தாரம், தன்னால் முன்னேற முடியல, வந்த மனைவி, வந்த கணவன், கணவன் கல்யாணம் பண்ணங்க, இவரை கரம் பிடிச்சேன், இன்னைக்கு அடுக்கு மாடி கட்டடம் என்ன, அப்பார்ட்மெண்ட் என்ன, லக்ஸுரி கார் என்ன சொல்கிறாங்களா இல்லையா? என் பையன் பிறந்தாங்க, என் புள்ள பிறந்தா, படிப்படியாக அப்பாவுக்கு தூக்கி விட்டுருச்சு. 2 பிரான்ச்சு தான், இன்றைக்கி 11 பிரான்ச் வச்சுருக்காரு. கம்பெனி வேறு லெவலுங்க, எங்கே போனாலும் பேரும் புகழ் தான். என் பிள்ளை அதிர்ஷ்டக்கார பிள்ளைங்க, குழந்தைகள்னால லாபம். அப்போ ஏதாவது ஒரு யோகம் கடவுள் எங்கே வச்சிருக்கார், யார் மூலியமாக வச்சிருக்கார் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த யோகத்தையும் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் ரொம்ப உதவி பண்ணும். அப்போ அந்த பாக்கியம் இருக்கணும். யாரால பாக்கியம், யாரால யோகம்? இந்த யோகம்ல கிரக சேர்க்கைக்கு சொல்லுவாங்க, சரிங்களா? கிரக மாளிகா யோகம், மாளவிகா யோகம், இது மாதிரி குருச்சந்திர யோகம் நிறைய இருக்குது, கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் நமக்கு யோகத்தை கொடுக்குமா? இந்த கோச்சார கிரகம் சேரும் பொழுது நமக்கு அந்தஸ்தை, ஒரு உயர்வை, தொழிலில் நல்ல வருமானத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். நிறைய இருக்குது, பார்த்துக்கலாம், பார்க்கணும், நம்பிக்கையாக பார்த்துக்கணும். விருச்சிகம் பல விஷயங்களை மறைச்சி வச்சுக்கிறது, தன்னால் முடியலையா விட்டு கொடுத்துடணும், அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். ஒரு மேடையில் 50 பேர் பேசிகிட்டே இருக்காங்க, நல்ல பெரிய ஆளுங்க பிரபலியமானவங்க வந்து அப்பப்போ இறங்குறாங்க, முன்வரிசையில் உட்காருங்கம்பாங்க. அதோட மேடையில் இருக்கிறவங்களுக்கு நமக்கே தெரியும், நமக்கு இந்த தகுதி இருக்கா, மேலே உட்காந்துருக்கலாமா, சும்மா கெத்து காட்டிட்டு வெட்டியாக உட்காந்துக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நம்ம உபயோகமாக இருக்கோமா, அல்லது நம்ம ஏதாவது கொடுத்தோமா, இதை யோசிச்சுட்டு அந்த ஸ்டேஜில், ஒரு ஸ்டேஜில் உட்காரதுக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் எவ்வளோ பாடுபடணும் தெரியுங்களா? 2மே மதிப்பு தான். அப்போ அந்த ஸ்டேஜில் வாங்கன்னு உட்கார வச்சுருவாங்க, நம்மளை விட பெரிய ஆள், நம்மளை விடைய விஷயத்தை சொல்ல வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வழிவிடணும். இது மாதிரி சில விஷயத்துக்கு கிரகங்கள் வழிவிடும். எதுக்கு இதை சொல்கிறேன்? நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் வழிவிடும். இந்த மாதம் இது வருது, ஒரு வீடு பேசிக்கிட்டே இருந்தேன் மேடம், 6 மாதமா தரமாட்டேன்ட்டான். இந்த மாதம் எனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 5 ரூபா தான் கம்மி பண்ணி கேட்டேன், ரைட்டு வாங்கிக்கோ, முடிச்சுக்கலாம், ஒரு ரேட்டை சொல்கிறது, ஒரு 45க்கு முடிச்சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 1.25 சீக்கிரம் முடிச்சுக்கலாம் சொல்கிறோமா? இப்படி திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் போகக்கூடிய அமைப்பு தான். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் ராகு என்னென்னா, வண்டி வாகனம் பழுது ஏற்படுறது, மாமன் வழியில் உடம்பு தொந்தரவு, அறுவை சிகிச்சை கொடுக்கறது போடணும். பங்குனி மாதம் மேடம் நீங்கள் சொன்னீங்க, 2 நாளைக்கு முன்னாடி தாங்க நடந்துச்சு சொன்னீங்க, நான் கேட்டு 10 நாள் ஆச்சு இந்த வீடியோ. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. என்னம்மா அந்த அம்மா கிரக கோச்சார கிரகம், சும்மா மாத பலன்லாம் அந்த கிரகம் உட்காரு பார்த்தீங்களா, அந்த பாவகத்தன்மையும் கிரகத்துடைய அந்த காரகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம். இந்த காரகம் பண்ணும், இந்த காரியத்தை ஜெயிக்க விடாமல் தடுக்கும். இந்த வழிபாடு எடுங்க, இந்த தாற்பயமான கோயிலுக்கு போங்க, எல்லாம் நம்ம சொல்கிறக்கூடிய சூட்சுமங்கள். அப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன்
சனி சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பித்ரு கர்மாக்களுக்கு பித்ரு மாத்ரு தோஷமெல்லாம் இருக்குது. அப்போ தகப்பன் வழியில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணமெல்லாம் அமாவாசை தான் பெஸ்ட்டு. அமாவாசைன்னு என்னது, முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கொடுங்க. அப்போ குலதெய்வத்துடைய யோகமும் பலாபலனும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு. அப்போ விருச்சிக ராசி நம்மளுடைய விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கும், நம்மளுடைய வேலைகளில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் போகிறதோ, ஒரு தொழிலில் இன்னொரு பிரான்ச்சஸ் போகிறதோ, இது மாதிரி தொழில் மாற்றம் வேணுமா, இடமாற்றம் வேணும், நிறைய பேர் கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் கூட இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாப் வாங்கிக்கலாமா, கோச்சார கிரகம் கரெக்டாக இருக்கா, இந்த 1.5 வருஷம் நல்லா இருக்குமா மேடம், எனக்கு சனி பகவானை கொடுத்துருவாரா கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்கணும். அப்படி உங்களுடைய இந்த ராசிக்கு இந்த பங்குனி மாதம் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சிலருக்கு பணம் ஏதாவது கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு கூட வரலாம், அல்லது யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறது, நான் இருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு தலைமையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த பங்குனி மாதம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது குருவாயூர் போய் சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூர் அப்போனா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த படம் வாங்கிட்டு வந்து மாதம் வைங்க. இந்த மாதம் வச்சு நீங்கள் வியாழக்கிழமை நான்வெஜ்ஜி சாப்பிடாம குரு மந்திரத்தை சொல்லி குருவாயூருடைய அந்த படத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு மல்லிகைப்பூ வச்சுட்டு வாங்க. இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பல விஷயங்களை மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தருவார். நம்பிக்கையுடன் செய்யுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.